ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் வர்றதுக்கு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தூங்குறதே இல்லை. 3-4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு அந்தளவுக்கு நல்லதே இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டே டைமில் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம டே டைம்லேயே எல்லா ஒர்க்கையுமே வச்சுக்கணும். நைட் டைமில் தூங்குற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஜாப்பில் இருக்கீங்க, நைட் டியூட்டி தான் பார்க்க முடியும் அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் டே டைமில் தான் தூங்கி ஆகணும். நம்ம நைட் டைமில் நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். நல்லா தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் டெய்லியும் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்டே தேவையில்லை, நேச்சுரலாகவே நல்லா தூக்கம் வரும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ், யோகா பண்ணணும். அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க. வாக்கிங் 20 மினிட்ஸ் போனீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால ஃபுல் டே நம்ம ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். நைட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். செகண்ட், காஃபி, டீ அதிகமாக குடிக்கக்கூடாது. நீங்கள் குடிக்காமல் ஸ்டாப் பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் குடிங்க. அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே குடிக்காதீங்க. தேர்டு, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம தூக்கம் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஃபோர்த்து, நம்ம தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபோனு, லேப்டாப்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடணும். அதில் இருக்கிற ப்ளூ லைட் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கத்தை கண்டிப்பாக கெடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டார்க் மோடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து, நீங்கள் தூங்க போகிற ரூம் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக, டார்க்காக, கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்லீப் கிடைக்கும். சிக்ஸ்த்து, நைட் டைம் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபனாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 8-8:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. செவன்த்து, தூங்குறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி அப்படி இல்லைன்னா சூடான பால் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். எயித்து, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும். அவங்களாம் நைட் டைமில் புக் படிங்க. அதுவும் நல்ல போர் அடிக்கிற மாதிரியான புக்காக படிங்க. புக்கை பார்த்தாலே நிறைய பேருக்கு தூக்கம் வரும். அதுவும் போர் அடிக்கிற மாதிரி புக்குனா கன்ஃபார்மாக தூக்கம் வந்துடும். நைன்த்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி மூச்சை மட்டும் கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நல்லா தூக்கம் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிப்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டோரி அப்படி இல்லைனா சாங்ஸ் கேட்கலாம். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா குத்து சாங்காக கேட்காதீங்க, டான்ஸ் தான் வரும். அப்படி பண்ணால் தூக்கம் வராது. அதனால நல்ல மெலடி சாங்ஸாக கேளுங்க. நம்ம அந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு சூப்பராக தூக்கம் வரும். ஓகே, நான் இப்போ சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.